Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ரவை பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைன்றது 200 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா பவுடராக நம்ம திரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம திரித்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அது இதில் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு ரவை ஊறி வந்துச்சு அப்படின்னா மாவு நல்லா டைட் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி இலக்கமாகவே நம்ம விரவே எடுத்தாச்சு. அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. கையை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் ரவையில் 10 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சு இதை இப்போ விரித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக மைதா மாவு தொட்டு விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு சூப்பராக விரிக்க வருதுன்னு. இனி பூரி செய்யணுன்னா மாவு எதுவுமே பிசைய வேண்டாம், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்தாச்சு. இதை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கலாம். இப்போ அதே மாதிரி மாவை விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எல்லா மாவுமே இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவுமே விரித்து எடுத்தாச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூரியை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி எந்த அளவுக்கு அழகாக உப்பி வருதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை பூரி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.